மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெரிது. இந்த பழமொழி யாரை கொண்டு உருவானது தெரியுமா? வேதகால ஜோதிட கருத்தின்படி வசிஷ்ட மகரிஷி வழிவந்த ரிஷிபுத்திரர் பரத்வாஜரின் மகன் குஜன் அங்காரகன் என்ற பெயர் கொண்ட செவ்வாய் பகவான் சப்த ரிஷிகளின் குழந்தைகளாக சூரியன், சந்திரன், குரு, புதன் இவர்கள் தோன்றி 7 தலைமுறைக்கு பின்தான் செவ்வாய் பிறக்கின்றார். இந்த 4 விட வயதில் மிகச் சிறியவர் செவ்வாய் கிரகம். இவர் பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் பூமகன் என்ற பெயர் சூட்டப்பட்டார். இவர் அஸ்திர சஸ்திர வித்தைகளை முழுமையாக கற்றுக்கொண்டு போர் படைகளான ரத, கஜ, துரக மற்றும் பதாதி என்ற 4 சேனைகளையும் நடத்தி செல்வதில் வல்லவராக விளங்கினார். சிவந்த மேனியும் சிவந்த கண்களும் சிவந்த உதடுகளையும் கொண்டதால் இவரை செவ்வாய் என்றும், இவரது வீரமும் வேகமும் அக்னி வீரபத்ரனின் மறு அவதாரமாக எண்ணி முனிவர்கள் இவரை அங்காரகன் என்று அழைத்தார்கள். தனது தந்தையின் ஆணைக்கிணங்கி விநாயக பெருமானை நோக்கி 1000 வருடங்கள் தவம் செய்தார். இவர் தவத்தில் மகிழ்ந்த விநாயகர் தனது சகோதரனான முருகப்பெருமானை இவருக்கு அதிதேவதையாக வைத்து நவகிரக பரிபாலனம் செய்யும் பொழுது இவரை தளபதியாக பஞ்சபூத கிரகங்களில் ஒருவராக நியமித்தார். வயதில் சிறியவரானாலும் வீரத்திலும் வேகத்திலும் போர்க்குணத்திலும் மிகச்சிறந்தவர் அங்காரகன். இவரை கண்டு சொன்ன வார்த்தையே மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெரிது. தம்மியுடையான் படைக்க அஞ்சான். இந்த வார்த்தையும் இவரை கொண்டு உருவானதே. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். ஓம் சிவாய நம.